இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜெனியை காமிக்கிறாங்க. அவள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக அந்த ஸ்பேமை வந்துட்டு அங்கே செலுத்துறதுக்காக தான் வந்திருக்கா. என்ன விஷயம்னா அங்கே வந்து ஷென்னுன்னு ஒரு பையனுக்கு வந்துட்டு அங்கே கோமாக்கு போயிட்டான் போல். அவங்க அம்மா வந்துட்டு கோவப்பட்டு ஹீரோயின்ட்ட திட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். என் பையன் இந்த நிலமையில இருக்கான், அதுக்கு நீ தான் காரணம். எனக்கு ஒரு வாரிசே இல்லாமல் போயிருச்சு. நீ எப்படியாச்சும் என்னோட பையனோட குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அதுக்காக அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு ரூமில் பார்த்தாங்க, சியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு மேடம் இப்படி வந்துட்டு மிஸ்டர் ஹாங்கோட ஸ்பேம் வந்துட்டு மாறி போயிருச்சு அப்படின்ற சொன்னதும் அவர் மட்டும் டென்ஷன் ஆகிட்டு யார் அதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோயின் அப்போ தான் அங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. பிறகு 9 months ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ அங்கே அந்த ஷென்னோட அம்மா வந்து கோவப்பட்டு அவளை அடிச்சுட்டு நீ வந்துட்டு ஃப்ராடு வேலை பண்ணிட்டுருக்கியா, நீ வந்துட்டு குழந்தை பெற்று கொடுப்பேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வேற எவன்ட்டே கன்சீவ் ஆகிட்டு குழந்தை பெற்றிருக்க. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி குழந்தையோட சேர்ந்து தள்ளி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் உன்னோட அப்பா யாருன்னு தெரியலாட்டி என்ன, நான் தான் உன்னோட அம்மா இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோயின் இப்போ ஆஃப்டர் 6 yearsக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மியான்னு சொல்லிட்டு அவள் குழந்தையோட தான் சேர்ந்து அங்கே வந்துட்டுருக்கா. இந்த லாலிபாப்பை வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்து அம்மா வந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நம்ம ஹீரோங்க ஹாங்க காமிக்கிறாங்க. அப்போ அங்கே சியாவுமே பின்னாடியே வந்துட்டுருக்கா. அந்த பாப்பாவை பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷனலாக நின்றதுமே நம்மளோட பிவியுமே இப்போ உயிரோடு இருந்தால் இந்த மாதிரி தானே இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறா. நீ வந்துட்டு இப்போ ரொம்ப சோகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும், நம்ம குழந்தைய நினச்சி தானே கவலையாக இருக்குன்னு சொன்னதும் தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்கா, மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே அதே லிஃப்ட்டுக்குள்ளே தான் போகிறா. அப்போ அங்கே அவள் திரும்பவுமே ஹாப்பி அங்கே வந்துட்டு பேசி பார்க்குறா. பட் இருந்தாலுமே அவன் வந்துட்டு முகமே கொடுக்க மாட்டான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட கை வந்துட்டு அவன் மேலே பட்டதுமே சீ இப்படி அருவருப்பாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இவனை மாதிரி ஒரு ஆள் போய் வந்துட்டு டச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கழுவி ஊற்றுனதுமே என்ன நீ இப்போ என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் உனக்கெல்லாம் வந்துட்டு என்ன வந்து பேசுகிறது தகுதி இருக்குது, ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடி ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சிரமம் இருக்குது தெரியுமா, நீ ஈஸியாக வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்கியே, உனக்கெல்லாம் வந்துட்டு எப்படியோ அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் அப்படின்ற சொல்லிட்டு எங்கே கேட்டதும் நீ இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க, என்னை பற்றியா பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் அப்புறம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, உன் மூஞ்ச பார்த்துருக்கியா எப்படி அக்லியாக இருக்குன்னு சொன்னதும் ஏன்னா என்னது பார்த்தா அக்லியாக இருக்குன்னு சொன்னதும் ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு லேடியை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எவ்வளோ வந்துட்டு மோசமாக பேசிகிட்டு இருக்க, யாரை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்குன்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, எனக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுல்ல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னமே அவள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் என்னை டச் பண்ணுற வேலை வைக்காதான்னு சொன்னதோ உன்ன மாதிரி ஆளை போய் டச் பண்ணி நான் வந்துட்டு பேபி வேறு பெற்றுக்கணும்னு ஆசை வேறு படுவேனான்னு சொன்னதோ ஓ மூஞ்சிக்கு நான் வந்துட்டு உன் குழந்தைக்கு அம்மா வேறு ஆவனான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம ஹீரோயின் அவனை அங்கே போட்டு சண்டை இழுத்து அவனை கீழே வேற ஏற்றி விட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவுமே நம்ம ஹீரோ இப்போ ஒரு பொண்ணு லிஃப்ட்லேருந்து வெளியே போனா பார்த்தியா, அவளை என்னோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததும் அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்களை மீட் பண்ணணுமா வாங்க அப்படின்ற சொன்னதும் இவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம பாஸை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி இன்னுமே வந்துட்டு சேலரி எல்லாமே அதிகமாக வாங்கிடணும், நம்ம வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு போயிட்டுருக்கா. எங்கள் பாஸ் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்துடுவாங்க அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஒரு மேகசின் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ஐயோ இவர் தான் பாஸா, நான் வந்து தெரியாமல் இப்படி பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடும்போது அங்கே கதை ஓப்பன் ஆகுது. ஐயோ வந்துட்டான் போலையேன்னு சொல்லிட்டு வேமா போய் எங்கள் சோபா கடியில் மறைஞ்சிக்கிறா. அப்போ அந்த சியா தான் அவனுக்காக காஃபி அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு யார்ட்டையே கால் பண்ணி நான் இப்போ ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ட்ரக்கை கலந்துட்டேன், நீங்கள் வந்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடக்கும்னு சொல்லிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ நீங்கள் பண்ணிட்டுருக்கா மரியாதையை வந்துட்டு வெளியே கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் பார்க்கவங்களையும் எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஓடும்போது எங்கே போயிடுச்சுக்கா வா இங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஹலோ மிஸ்டர் ஹாங் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன், உங்களை மீட் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பின்னு சொன்னதும் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் இந்த காஃபி எடுத்து குடிக்க போகும்போது ஹீரோயின் அவள் பேசினதை கேட்டால ஸோ வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணதும் ஏன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா, உள்ள மருந்து ஏதாச்சும் கலந்து வச்சுருக்கேன் என்னை சாவடிக்கிறதுக்குன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ குடின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொண்டு போகிறான். இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் கொண்டு போனதும் மாற்றி மாற்றி வந்துட்டு இப்படியே வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்து பட்டதுலேயே 2 பேருக்குமே போதையாகி போயிடுது. நம்ம ஹீரோயினுமே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோயின் நீ வந்துட்டு தள்ளி போய் இப்படிலாம் என்கிட்ட பண்ணாத அப்படின்ற சொல்கிறா. ஆனால் ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, பிடிச்ச அவன் போர்ஸ் பண்ணி அவ கூட வந்து ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான்.
2 பேரும் அங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க உள்ள அவங்க பாட்டி வந்துடுறாங்க. இப்படி ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிட்டு, "ஐயோ கடவுளே! என்ன பண்ணி வச்சு தொலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்தி ரெடி ஆகுங்க. நான் வரேன்" அப்படின்றத சொல்லிட்டு போனதும், நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அத கேட்டுட்டு ஹீரோயின் மனசுல எனக்கு 5 வயசுல குழந்தை இருக்கு. ஆனா இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கா. நான் வந்துட்டு உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும், "நீ ஒண்ணும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஒண்ணும் எடுக்க தேவை கிடையாது" அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. அப்ப அங்க பாட்டி, "இப்படி வந்து நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு சுத்துறதுக்கு மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானே? ஏன்ட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு" சொன்னதும், பாட்டி நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னதும், "சும்மா தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. தேவையில்லாம அசிங்கம்லாம் பண்ணாம அந்த பொண்ண வந்துட்டு மேரேஜ் பண்றதுக்கு ரெடி பண்ணு. நீ வந்துட்டு பேச முடியலன்னா சொல்லு ஃபோன் நம்பர்லாம். நான் வந்துட்டு அவட்ட பேசுறேன்" அப்படின்ட்டு சொன்னதுமே, பாட்டி எதுக்காக அவளோட ஃபோன் நம்பர்லாம்? ப்ளீஸ் நீங்க வந்துட்டு எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுட்டு இருக்காதீங்க. நானே வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்றான். பிறகு ஹீரோங்க கார கொண்டு வந்து நிப்பாட்டி வந்து உள்ள ஏறுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்காம போனதும், "உன்ன தான் கூப்பிட்டுட்ருக்கேன் காது கேட்கலையா? வந்து உள்ள ஏறு" அப்படின்றத சொல்றான். அப்ப அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "என்னாச்சு பாஸ்க்கு? இந்த லேடி எதுக்காக கூட்டிட்டு போயிட்டுருக்காருன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின், "இப்ப தேவையில்லாம எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்தா என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க?" அப்படின்றத சொன்னதும், "வேற ஒண்ணும் கிடையாது. நீ வந்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, அத கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "என்ன சொல்லிட்டு இருக்க?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "ஆமா நான் வந்துட்டு உன்ன மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்றத சொல்றான். "உன்ன தான் மேரேஜ் பண்றதுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காங்களே, அப்புறம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமை என்ன?" அப்படின்றத சொன்னதும், "அவலாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் வந்துட்டு என்ன வந்து கம்பல் பண்ணி என்ட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்குற வந்து பொண்ணு எனக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை நீ வந்து பாரு. இதில வந்துட்டு ஒரு வீடுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம டைவர்ஸ்க்கு பிறகு அந்த வீடுமே உனக்கு தான்" அப்படின்றத அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகி போயிருது. பைசாலாம் குடுக்குறேன்னு சொன்னதும், "நீங்க தான் இப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கைய பிடிச்சிட்டு அவ ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, "உனக்கு மேரேஜ் எல்லாம் ஆகல இல்ல" அப்படின்றத சொன்னதும், "உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மேரேஜ் ஆகல?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, "உன்னோட ரெஸ்யூம்ல தான் பார்த்தேன்" அங்க வந்துட்டு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அத யோசிச்சு பார்க்குறா. இன்டர்வியூ குடுக்கும்போது, இந்த கம்பெனில வந்துட்டு மேரேஜ் ஆகி பேபி இருந்தா வந்து குடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஜாப். ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்காக வந்துட்டு அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படின்றத சொல்லியிருக்கா. ஏதாச்சும் நீ என்ட்ட பொய் சொன்னேன்னு வச்சுக்கோமே, கம்பெனி ரூல்ஸை வந்து உடைச்சு கண்டிப்பா நான் அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன். இதே மாரி ஆல்ரெடி ஒருத்தன் வந்து என்ட்ட பொய் சொல்லியிருந்தான். அவன இண்டஸ்ட்ரியிலேயே நான் வந்து பேன் பண்ணி விட்டுட்டேன். அவனுக்கு எங்கேயுமே ஜாப் கிடைக்காம பண்ணிட்டேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின், "ஐயோ! எனக்கு வந்துட்டு உண்மை தெரிய வந்துச்சுன்னா, இவன் என்ன பிச்சை எடுக்க விட்டுருவானேன்னு" சொல்லிட்டு அத யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு, "அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆகல, பேபி இல்லன்னு" அவ பொய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு அங்க சர்டிஃபிகேட்ட கொண்டு போய் எங்க பாட்டிட்ட காமிச்சதுமே, பாட்டிக்கு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஹீரோயினுக்காக அங்க வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் குடுக்குறாங்க. "இல்ல எனக்கு இது வேணான்னு" சொன்னதுமே, "இது வந்துட்டு என்னோட மருமகளுக்காக தான். அது எப்படி நீ வந்துட்டு வேணான்னு சொல்லுவ? வாங்கிக்கோ" அப்படின்றத சொன்னதும், அப்ப அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஆரஞ்சு பழத்த எடுத்து நம்ம ஹீரோவோட வாயில அங்க வந்துட்டு ஊட்டிட்டு இருக்கா. பாட்டி, "நீ ஃபர்ஸ்ட் அத துப்பு. உனக்கு ஆரஞ்சுனா வந்துட்டு அலர்ஜின்னு தெரியாதான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப ஷாக் ஆயிருது. பிறகு அந்த குட்டி பாப்பாவ அங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே, அந்த பொண்ணு சொல்றா, "அம்மா நீங்க என்ன வந்துட்டு எனக்கு புது அப்பாவ கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு" சொல்லிட்டு, "அப்படிலாம் இல்ல. இது என்னோட பாஸோட வீடுன்னு" சொன்னதும், அந்த பொண்ணுக்கு அங்க ரொம்ப கவலையாயிருது. அப்பா இல்லாம அவளால இருக்க முடியல. "நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? இந்த பாரு லாலிபாப் வச்சிருக்கேன். நீ வந்துட்டு போய் உன்னோட டாய்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அம்மா உள்ள போய் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க உள்ள போனா, நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஹீரோயின், "ஐயோ குழந்தை வேற வெளியே இருக்காளேன்னு" சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ, "நீ இப்ப என்ன பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல தானே இருக்கணும்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்துட்டு வெளிய யாரோ இருக்க மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க கதவ அவன் ஓப்பன் பண்ண போறப்ப, அவளுக்கு அங்க குழந்தையோட ஞாபகம் வந்துருது. நம்ம ஹீரோவ பிடிச்சிட்டு, "டார்லிங் நீங்க பார்க்க எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? நீங்க எதுக்காக இப்ப வந்துட்டு இப்படி போயிட்டுருக்கீங்க வெளியேன்னு" சொன்னதும், "ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். "இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் நைட் இல்லையா? நீங்க வந்துட்டு பேசாம ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆவுங்க. நான் வர்றேன் உங்கள வந்துட்டு பார்க்குறதுக்கு" அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசினதுமே, நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்க குளிக்கிறதுக்காக போறான். அப்ப அந்த பாப்பா அங்க வெளிய வந்து உட்காந்துட்டு இருக்கவுமே, நம்ம ஹீரோயின், "நீ வந்து எவ்வளோ நேரமா உட்காந்துட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நீங்க ஏம்மா கதவ ஓப்பன் பண்ணலன்னு" சொன்னதுமே, "நீ வா ஃபர்ஸ்ட்டு உள்ளன்னு" சொல்லிட்டு அவ கூட்டிட்டு போயிடுறா. இவன் பார்த்து அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு, "நான் வந்துட்டு உண்மையிலே பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கேன். அதனால தான் என் அழகுல மயங்கிட்டா. உண்மையிலேயே வந்துட்டு நான் இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா ரெடி ஆகணும். அவ வந்துட்டு என்ன ரொம்ப லைக் பண்றா போல" அப்படின்ட்டு சொல்லிட்டு, அவன் ரொம்ப ஹாப்பியாயிட்டு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கான். அவனோட கனவுல நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல அப்படியே வந்து க்ளோஸா வந்து ரொமான்ஸ் பண்ற மாரிலாம் வந்துட்டு கனவு வந்துட்டுருக்கு. ஆனா வந்துட்டு அங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, "பாஸ் மணி 10 மணி ஆயிருச்சு. இன்னுமே ஆஃபீஸ் வராம என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கிளம்பி வாங்க" அப்படின்றத சொல்றப்ப தான் புரியுது. நல்லா வந்துட்டு அப்படியே தூங்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு, "அடி பாவி என்னை இப்படி ஏமாத்திட்டியே" அப்படின்றத சொல்லிட்டு வேகமா அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறான். கோவமா ஆஃபீஸ்க்கு வந்து அவட்ட மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு போனதும், "அசிஸ்டன்ட் பாஸ் நீங்க இப்படிலாம் போனீங்கன்னா ஆஃபீஸ்ல வந்துட்டு எல்லாருக்கும் டவுட் ஆயிரும். அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அவங்க நம்ம ஹீரோயினுக்கு வேற கால் வந்துடுது, இப்படி வந்து உங்கள் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு. வேகமாக அவங்க ஸ்கூலுக்குமே கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான். ஹீரோயின் அங்கே குழந்தையோட இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யார் இந்த குழந்தை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. உடனே அந்த பாப்பா சொல்கிறா, ஆன்ட்டி அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதும், என்ன ஆன்ட்டின்னு கூப்பிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், ஆமாம் வந்துட்டு இது என்னோட சிஸ்டரோட பொண்ணு தான், இவளுக்கு உடம்பு முடியல அதனால தான் கேர் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னதும், சரி வா ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா நான் என்னோட ஆன்ட்டி மாதிரி இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் இதுக்கு மேலே பேசினா ஏதாச்சும் போட்டு வாங்கிடுவானுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேமா பிடிச்சி அந்த பக்கம் உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. என்னோட குழந்தை உயிரோடு இருந்தாலுமே இப்போ எப்படி தானே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அம்மா வந்துட்டு உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னான்னு கேட்டதுமே, நீங்கள் நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு நல்லா புரியுது அப்படின்றத சொல்கிறா. நான் இப்படிலாம் பொய்யே சொல்லியிருக்கக்கூடாது, அதனால தானே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. என்ன மாதிரி கியூட்டியை வந்து வளர்க்கறதுக்காக தானே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட அந்த குழந்தைய பற்றி அவன் கேட்டதுமே, இது வந்து என்னோட சிஸ்டரோட பொண்ணு தான், அவளுக்கு வந்துட்டு டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, அவள் இன்னுமே கஷ்டத்தில் தான் இருக்கா. ஸோ வந்துட்டு அவளுக்குமே கொஞ்சம் வந்துட்டு மனநிலை சரியில்லாமல் இருக்க அவஸ்தா, நான் கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைய பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும், நீ குழந்தைய ஏன் தனியாக வச்சுட்டு கஷ்டப்படணும், பேசாமல் வந்துட்டு நீ குழந்தைய ஏன் கூட வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே குழந்தைய தூக்கிட்டு அங்கே ஹாப்பியாக போயிட்டுருக்கான். என் குழந்தை இருந்தாலுமே இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் இந்த சைடில் போயிட்டுருக்கும்போது அப்போ அந்த பொண்ணோட அந்த ரெசியூம்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சியா சொன்னதுமே அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது அங்கே ஜெனின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அதை வச்சு அவள் கண்டுபிடிச்சிடுறா. அப்படின்னா இவளுக்கு தான் அந்த ஸ்பேம் மாறிடுச்சா, அப்போ இவட்ட இருக்க குழந்தை வந்து அவரோட குழந்தை தானா அப்படின்ற சொல்லிட்டு இவள் என் வழியிலேருந்து எப்படியாச்சும் வெளியே எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வர வைக்கிறா. நான் வந்துட்டு உனக்கு முக்கியமான ஃபைல் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஷாவுன்றவரை போய் மீட் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அங்கே ஒரு சில பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஷா வந்துட்டு ரொம்பவே மோசமான பர்சன், அப்படி தெரிஞ்சுமே வந்து எதுக்காக வந்து ஷியா வந்துட்டு அவங்கள போய் அவங்ககிட்ட அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இந்த ஷாவை பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட காஃபி குடிக்க சொல்கிறான், ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் எதுக்குமே ஒத்துக்கலன்னு சொன்னதும், சரி ஓகே இந்த தண்ணி வச்சு குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அந்த தண்ணியிலுமே ட்ரக்கை கலந்துருக்கான் போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே போதையாகிடுது. அவன் நம்ம ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போயிட்டு அவகிட்ட அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணி தப்பாக நடக்க பார்த்ததும் ஹீரோயினுக்கு முழிப்பு வந்து அங்கே பாட்டை தூக்கி தலையில் அடிச்சு விழா. அவ்வளோதான் அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அவளை வந்துட்டு போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ அங்கே வந்து அடிச்சு போட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அங்கே வந்துட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் ரொம்ப ட்ரக்கான வாசி, ஹீரோவை பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவே அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்படிலாம் நீ பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே பாத்டப்பில் கொண்டு போய் அங்கே வந்துட்டு படுக்க வச்சாலுமே திரும்பவுமே வந்துட்டு அவனை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு பிடிச்சி கிஸ் பண்ண வேற ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரெண்டு பேருமே பெட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு ஏதாச்சும் எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்க. என்னை வந்துட்டு யாருமே இது முடிக்க திட்டினதே கிடையாது, ஆனால் என்னை எதிர்த்து பேசுகிற, திட்டுற, மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, என்ன நினைக்கிற அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஒழுங்காக வந்துட்டு உன்னால் வந்துட்டு இருக்க முடியாதா, எதுக்காக நீ இந்த இடத்துக்குலாம் வர்ற அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ரெண்டு பேத்துக்கும் அப்போ தான் புரியுது, ஐயோ குழந்தை வீட்டில் இருப்பாளேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த பொண்ணுங்க பார்த்தா ரெண்டு பேரும் என்ன வந்துட்டிங்களா, போய் கையை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உனக்கு எப்படி சாப்பாடு பண்ண தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா என்னோட அம்மா எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ நானுமே அவங்க கூட சேர்ந்து அந்த குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்மே பண்ணுவேன், அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மியா அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து அப்பான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன அப்பான்னு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேட்டதும், வேற ஒன்றும் கிடையாது, ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, ஸோ வந்துட்டு நாங்கள் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், மற்றவங்க முன்னாடி நான் அப்பான்னு கூப்பிட்டா யாருக்குமே வந்துட்டு டவுட் வராதுல்ல அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோவும் அந்த குட்டி குழந்தையுமே வந்துட்டு ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை அந்த ஷாவோட ஒய்ஃப் வந்து மீட் பண்ணிவிட்டு, நீ வந்து என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பையா, நான் வந்து உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கையை நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு தண்ணியில் ட்ரக்கை கலந்து கொடுத்து ஏன்ட்ட அவன் தான் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான்னு சொன்னதும், என்னோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இந்த லேடி நம்ம ஹீரோயினை லைவாக உன்னை வீடியோ எடுத்து போட்டு நான் அசிங்கப்படுத்துகிறேன்
அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் மேலே ஆசிடையுமே அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். இப்போ அந்த லேடி நம்ம ஹீரோவுமே பிடிச்சி பயங்கரமாக திட்டினதுமே, நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து பண்ண வேலைக்கு அவனையுமே ஜெயிலில் பிடிச்சி போடணும், உன்னையுமே வந்துட்டு ஜெயிலில் பிடிச்சி போடணும், இப்போ நீ ஒழுங்காக அவட்ட மன்னிப்பு கேளு நீ பண்ணதுக்குன்னு சொன்னதும், இருந்தாலுமே நம்ம ஹீரோவோட பேச்சை வந்துட்டு நம்பாமல் ஓவராக பேசினதுமே நம்ம ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த ஷாவை வரவை அப்படின்றத சொன்னதும், கொஞ்ச நேரத்தில் அந்த ஷா வந்து அந்த லேடியை போட்டு அடிச்சுட்டு எதுக்காக இப்படி என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான். பெரிய உத்தமே மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க, எனக்கு இது தெரியாது, இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னதும், இப்போ நீ வந்துட்டு பண்ணுற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறப்ப, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவன் மேலே நான் போலீஸ் கேஸுமே வந்து கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் ரிப்போர்ட்டுமே வந்துடும் கொஞ்ச நேரத்தில், அந்த தண்ணியில் அவன் ரக்க கலந்தது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஆள் வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லா பொண்ணுங்ககிட்டையுமே பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் அந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அப்படின்னா நீ என்னை வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியாடா, எத்தனை பேர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே போலீஸை கூப்பிட்டு இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட சொல்லுங்கள், யார் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது சொல்லி இவளை பற்றி அப்படின்றத சொன்னதும், ஒரு லேடி தான் வந்து சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஷியா வந்து ஆல்ரெடி அங்கே போலீஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக வச்சிடா, அவளோட வேலை தான் போல். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே, அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன 2 பேத்துக்குள்ள நடுவில் போயிட்டுருக்கு, என்ன பாஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் வந்து அவளை ரொம்ப லைக் பண்ணுறேன்னா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நாங்கள் எதுவுமே சொல்லலையே, நீங்கள் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கிண்டல் பண்ணதுமே அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அங்கே ரொம்ப வந்து பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு அவருக்கு வந்துட்டு என்ன போயிட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடா. பிறகு ஹீரோ ஆஃபீஸில் அந்த சியாவை கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் உன்னோட வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா நான் ஆஃபீஸை விட்டு வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கேருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு, எதுக்காக நீ எப்பயுமே அவங்ககிட்ட இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணுன்னே உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவளை பற்றி எதுவுமே தெரியாமல் அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் நம்ம ஹீரோ கூட அங்கே சண்டை போட்டுட்ருக்கா. ஹீரோயின் நைட் போல் அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே சில ஆளுங்களாம் வந்துட்டு அவளை அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவள் என்கிட்ட ஃபோனே பேச மாட்டாப்பா, என்கிட்ட கோவமாக இருக்கா போலன்னு அசிஸ்டண்ட்டை சொன்னதும், லேடிஸ் எல்லாம் அப்படி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னா வந்துட்டு சரியாயிரும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ஃபோன் பண்ணி பார்க்குறான். பட் அங்கே ஃபோன் வந்துட்டு ரீச் ஆக மாட்டுது. ஒருவேளை அவள் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டில் தான் வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நீ வந்துட்டு எங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவேன் என்கிட்ட இருந்து, நான் வந்துட்டு உனக்கு இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன், மூலமாக எனக்கு 10 மில்லியன் காசு கிடைக்கும் அப்படின்ற சொன்னதும், நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் வந்து மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நீ மேரேஜ் பண்ண மாட்டேன்னா அப்புறம் உன் புள்ள வந்துட்டு உயிரோடு இருக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட குழந்தையுமே அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க வச்சுட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டது ஒரு ரொம்ப பெரிய பணக்காரரு, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபோன் கொடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு 100 மில்லியன் காசு தர சொல்கிறேன்னு சொன்னதும் அவங்களுமே ஃபோனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி 100 மில்லியன் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதும் அவன் பாட்டிட்ட ஹாப்பி ஆகிட்டு, ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறதுக்காக என்னை கூப்பிட்றா போல், சரி நான் வந்துட்டு கிளம்புறேன் பாட்டின்னு சொன்னதும், போகும்போது ஒரு 2 டக்குமே கொண்டு போ அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்துட்டா கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. அங்கே டாக்ஸி எதுவுமே கிடைக்கல. வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு சைக்கிள் அவங்க அசிஸ்டன்ட் கொண்டு வர்றாரு. அதில் நம்ம ஹீரோவை உட்கார வச்சுட்டு அவர் அங்கேருந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினை இன்னமே ஆளவே காணாமே, அப்போ நீ வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா, நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணேன்னா ஒன்றும் வேலையாகாது அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரான். அந்த நிலைமையில பார்த்துட்டு இவன் வந்து எங்களுக்கு 100 மில்லியன் காசு கொடுப்பானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃபை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு சொன்னதுமே அவங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப நம்ம ஹீரோவை பற்றி இன்சல்ட் பண்ணிட்டு ஹீரோயினை பற்றியுமே ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. ஹீரோக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன பேசுன அப்படின்ற சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சுடுறான். அப்போ அவங்க வீட்டில் வந்துட்டு பயந்து போயிடுறாங்க எல்லாருமே. நம்ம ஹீரோயினை அவன் காப்பாற்றிட்டு நல்லா தானே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். குழந்தை எப்படி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். என்ன இதெல்லாம் சொன்னதும் நான் வந்துட்டு கிஃப்டாக கொண்டு வந்தேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். உங்கள் ஆன்ட்டி நீ வந்துட்டு வெக்கமே இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டே, ஏன் இவன் கூட தான் சேர்ந்து பெற்றுக்கிட்டே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இந்த குழந்தை உன்னோடதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோ இனிமேல் ஆமாம் அப்படின்றத ஒத்துக்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வர்றாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஆமாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோவையுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அவங்க வந்துட்டு ஐயோ கடவுளை இங்கே பாரு, இவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பற்றி அங்கே நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு பெரிய பணக்காரனாக இருக்கானேப்பா அப்படின்ட்டு பெரிய ஆளை தான் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகிட்டுருக்கு.
காரில் போகும்போது ஹீரோயினை ரொம்ப வந்து இழிவாகவே பேசிகிட்டு இருக்கான். குழந்தையவே உன்னோடது இல்லைன்னு சொல்லுவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்டுட்டு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் போடுறதுக்காக வரா. தயவு செஞ்சு நீ அதை வந்து டச் பண்ணாத, நீ டச் பண்ணால் கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஒன்றை மாதிரி ஒரு லேடியை பார்த்ததில்ல, காசுக்காக தான் நீ இப்படிலாம் கேவலமாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட சுச்சுவேஷன் என்னென்னு புரியாமல் அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக அங்கே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவளை பிடிச்ச என் பாட்ட கிஸ் பண்ணிட்டு, நீ இதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ ரொம்பவே தப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கே விரும்பலை அப்படின்ற சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறதை பற்றி சொன்னதுமே, இப்போயுமே நீ ஒரு சுயநலவாதியாக தான் யோசிச்சுட்ருக்க, உன்னை பற்றி யோசிக்கிறியே, உன் குழந்தைக்கு ரொம்ப உட முடியலையே, அந்த குழந்தை எங்கே கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்ருக்க, இன்னைக்கு சரியாகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகலான்னு ஐடியா பண்ணாத, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் பாஸ் இது எல்லாமே ஷியாவோட வேலை தான், அவங்க தான் காசு கொடுத்து அவங்க ஃபேமிலி இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், அவள் எங்கே இருந்தாலும் சரி வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, அவளுக்கு என்ன தைரியம் இருக்குது இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவள் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, ஒன்றை மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ கேவலமானவளா நீன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அவள் அப்படியே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு கேவலமாகவே இருந்துட்டு போகிறேன், நீ எனக்கு வந்துட்டு ஒரு 100 மில்லியன் காசு கொடுத்துரு, நான் இதுக்கப்புறம் வந்துட்டு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உன்ட்ட நல்லாவே தெளிவாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறா. நான் வந்துட்டு உன்னோட ஸ்பேமை வந்துட்டு ஏற்றிட்டு பேபி விற்றுக்கலான்னு சொல்லி போனேன், ஆனால் வந்து வேற ஒரு கேர்ளுக்கு அது வந்து மாறி போயிருச்சு, பொண்ணு யார் அவங்க குழந்தை வந்துட்டு யாருன்றதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற சொல்லி கேட்டதும், தேவையில்லாமல் இந்த ஃப்ராட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே நினச்சிட்டு இருக்கியா, நீ அப்படி வந்துட்டு ஏதாச்சும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நானே கண்டுபிடிச்சிக்கிறேன், உன்ட்ட தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே இன்சல்ட் பண்ணி அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அசிஸ்டண்ட்டை ஹீரோ இதை பற்றியுமே விசாரிக்க சொல்லிட்டுருக்கா. இங்கே ஹீரோயின்ட்டு அங்கே குழந்தை கேட்டுட்ருக்கா. அப்பாவை எங்கம்மா இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஆச்சேன்னு சொன்னதும் நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி அவனை அப்பான்னு கூப்பிடாதான்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்ற சொல்லி கேட்டதும், அவர் தான் நம்ம காம்படிஷனில் வந்து கலந்துக்கணும் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பேச போனாலும் அவன் கண்டுக்காமல் போயிடுறான். ரொம்ப கவலையாயிட்டு இவளே எங்கள் காம்படிஷனுக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த கேக் எல்லாம். அப்போ அங்கே வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பையன், நீ வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்காக உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்க, எங்கள் அப்பா தானே வரணும், அதுக்கான காம்படிஷன் தானேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு என்னோட அம்மா வச்சு நான் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னதும், நீலாம் இதில் வந்துட்டு ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயினோட பொண்ணை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு உங்கள் பையனை வந்துட்டு கொஞ்சம் வாயை வந்து பார்த்து பேச சொல்லுங்கள், எப்படி வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும், அந்த நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அப்பா பேர் கூட தெரியாமல் புள்ள பத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவந்தாளுக்கு தான் வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின், அதை எப்படி நீங்கள் பண்ணுவீங்க, என் பொண்ணு அதை விட பெட்டராக பண்ணியிருக்கும் போதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இப்படியே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அந்தாலும் நம்ம ஹீரோயினையுமே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபையும் என் குழந்தையுமே வந்துட்டு இப்படி இன்சல்ட் பண்ணியிருப்பேன், அந்த குழந்தையோட அப்பா நான் தான் சொல்லிட்டு அங்கே போட்டு அந்தால போட்டு அடி வெளுத்து விட்டுறான். நம்ம ஹீரோவை அங்கே பார்த்துட்டு அங்கே பிரின்சிபல் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இந்த பர்சனை முதல் அடித்து வெளியே இழுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரியுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இருந்தாலுமே அவனுக்கு கோவம் இருந்துட்டு இருக்க தான் செய்யுது. நம்ம ஹீரோயின், உனக்கு என்ன என்னோடய லைஃப்பில் நடந்ததெல்லாம் தெரிய போகுது, நான் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டங்கள் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை சிரிக்க வைக்கிறதுக்காக அவள் எதோ வந்து பண்ணி பேசுகிறா. சரி ஓகே, நானுமே வந்துட்டு உன் மேலே வந்துட்டு கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன், இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பொய்யும் என்கிட்ட சொல்லாத, நான் எப்பயுமே நீ இதுக்கப்புறம் நீ பட்ட கஷ்டத்தை நான் பட விட மாட்டேன், ஹாப்பியாக பார்த்துக்குவேன் அப்படின்றத சொல்கிறான். இவருமே குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அந்த சியா கத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே அட்டாக் பண்ண வரா. அப்போ ஹீரோ பிடிச்சி தள்ளிடுறான். இவள் வந்துட்டு எல்லாத்தையுமே என்னோடய லைஃப்பில் இருந்து எடுத்துகிட்டே இருக்கா, எனக்கு சொந்தமானது எல்லாமே இவட்ட போயிடுதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, சொன்னாலும் நீ திருந்த மாட்டே அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளுறான். திரும்பவுமே அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவுக்கு அங்கே வந்து உடலை விழுந்து கத்தி குத்துப்பட்டுருது. அவன் நிலைமை வந்துட்டு ரொம்பவே சீரியஸாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே அவனை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வேற இப்படி அவர் வந்து கோமாக்கு போயிட்டார் அப்படின்ற சொன்னதுமே அங்கே அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. பட் வந்துட்டு எல்லாமே ஆக்டிங் தான், அசிஸ்டண்ட்டும் ஹீரோவும் சேர்ந்து தான் அங்கே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை உண்மை நினைப்பிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அங்கே அசிஸ்டன்ட் அதெல்லாமே வீடியோ எடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கண்டுபிடிச்சிடுறான். அங்கே வந்துட்டு இவன் என்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, ஃப்ராடாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ஐயோ கடவுளை என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு வேணுனே வந்துட்டு அடித்து அடித்து அழுததுமே அங்கே அவனுக்கு வலியே தாங்க முடியலை. வலி தாங்க முடியாமல் வேகமாகவே எந்திரிச்சிடுறான்.
எப்படி உனக்கு முழிப்பு வந்துச்சு, இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நீ என்கிட்ட பண்ணுற வேலை வைக்காதன்னு சொன்னதும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ வந்துட்டு என் பக்கத்தில் இருக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணுறதுக்காக போனதும், எனக்காக இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை ப்ளீஸ் எனக்கு கையெல்லாம் வலிக்குது, எனக்காக தண்ணி கொடு அப்படின்றத சொன்னதுமே, ஏன் குடிக்க முடியாதான்னு சொன்னதும், கை வலிக்குது அப்படின்றத சொன்னதும் அவங்க குடிச்சிக்க வச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஷென் வாழ்றான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்கா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், இவனுக்காக தான் அங்கே வந்துட்டு குழந்தை பேரை போய் இப்படி ஆகி போயிருச்சு, நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீ வந்துட்டு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்வைட் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு ரொம்ப சூப்பராக அங்கே கிளம்பி வந்ததுமே அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கேவலமே இல்லாமல் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அப்போ சென் சொல்கிறான், நான் தான் இன்வைட் பண்ணேன்னு, நீ எதுக்காக இவ்வளோ போய் வந்து இன்வைட் பண்ண, இவ எப்பேற்பட்டவன் உனக்கு என்ன தெரியாதா, ரொம்ப கேவலமானவ, இவ வந்துட்டு குழந்தை பெற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேறவையும் கூட போய் குழந்தை பெற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு என்ன உண்மை தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே வந்துடுறாங்க. அவங்க பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஃபேக்கான ஒரு நெக்லஸ் ஓசியில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பெரிய பணக்காரி மாதிரி சீனை போடுறியா அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி வாய்க்கு வந்தபடி பேசினதும், இந்த நெக்லஸும் ஃபேக்கு கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸும் ஓசி கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னதும், அதை நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நெக்லஸை பிடிங்க அங்கே எரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ் எடுத்து பார்த்தா அது வந்துட்டு இது எங்கள் வீட்டு நெக்லஸ் ஆச்சே, நீ அப்போ எங்கள் வீட்டில் இருந்து திருநியான்னு சொன்னதும், தேவையில்லாமல் எதுக்காக இப்படி பழைய போட்டுட்ருக்கீங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே பாட்டி வந்துடுறாங்க நம்ம ஹீரோவோட சேர்ந்து. பாட்டி அங்கே பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன அறிவில்லாமல் இந்த வீட்டு மருமகளை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அவளுக்கு இதை கொடுத்தேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஷென்னோட அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ போய் உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா, இவ வந்துட்டு எவ்வளோ கேவலமானவ தெரியுமா, ரொம்பவே மோசமானவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்றத சொன்னதும் போட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அடிக்க விட்டாங்க. அவளுக்கு ஆல்ரெடி பேபி இருக்கிறது எனக்கு தெரியும், மேரேஜுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, அந்த உண்மைக்காக தான் அவள் என்னோட வீட்டு மருமக அப்படின்ற சொல்லிட்டு அந்த நெக்லஸையுமே அங்கே போட்டு விடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்க வந்தபடி பேசிகிட்டு இருக்காதீங்க, அந்த குழந்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்படி நிலைமை வந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே, உங்கள் பையனை வந்துட்டு ஸ்பேமை எனக்கு வந்துட்டு செலுத்தணும், பேபி பெற்று கொடுக்கணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்தின வாசி தான் நான் வந்துட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேற ஒருத்தரோட ஸ்பேம் வந்து மாறி போயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஒருவேளை அந்த சியா சொன்ன பொண்ணு இவ தானா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின்ட்ட நீ சொன்ன விஷயத்தை பற்றி நான் யோசிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, அந்த சியா வந்துட்டு இப்படி வந்து ஸ்பேம் மாறிடுச்சுன்னு சொன்னால் ஒருவேளை அந்த பொண்ணு நீயா தான் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ டிஎன்ஏமே நான் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பாட்டியோட வீட்டுக்கு தான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே பாட்டிக்கு அங்கே குழந்தைய பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நீ தான் என்னோட பேத்தி அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்காக அவங்க வந்து பென்டன்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின், எதுக்கு பாட்டி இதெல்லாம் சொன்னதும், என்னோட பேத்திக்கு அப்புறம் நான் கொடுக்காம வேறு யார் கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவவே வேறு அங்கே ஒரு பேபி மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நீ சாப்பிட்றியான்னு கேட்டதும், எனக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும் பாட்டின்னு சொன்னதுமே, வா என் கூட அப்படின்ற சைடு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ, நீ எதை பற்றி கவலைப்படாத, பாட்டி வந்துட்டு அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, அவள் ஒருவேளை வந்துட்டு என்னோட குழந்தையாவே இல்லைனாலுமே பரவாயில்ல, நான் வந்துட்டு என்னோட பேபியை நான் வந்துட்டு மனசார ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே மேலே போயிட்டுருக்கும்போது அவங்க சிஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு உன்கிட்ட பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பரம்பரை நெக்லஸை வந்து என்கிட்ட கொடுத்துட்றியான்னு சொன்னதுமே, அது பாட்டி எனக்காக கொடுத்தது, நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னதுமே அந்த லேடியோட குணமே மாறி போயிடுது. எவ்வளோ திமுறா பேசிகிட்டு இருக்கா பார்த்தியா, கண்டிப்பாக வந்துட்டு இவ்வளோ நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோங்க டிஎன்ஏவை வேகமாக கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லும்போது அதை அந்த லேடி கேட்டுட்டு, கண்டிப்பாக வந்துட்டு அந்த குழந்தை உன்னோடதான் இருந்தா, நான் வந்துட்டு அதை வந்து இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு மாற்ற சொல்லிடுறாங்க. குழந்தையோட சேர்ந்தவங்க எல்லாருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை எப்படி நம்ம வீட்டு மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கலாம், யாருக்கு பிறந்துச்சுன்னே தெரியல, அந்த குழந்தைய உங்கள் பேத்தியை எப்படி ஏற்றுக்கலான்னு சொன்னதும், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் பண்ணுறது தான் முடிவு, உனக்கு பிடிக்கலன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போய்க்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க சிஸ்டர், இது வந்துட்டு என்னோட ஒய்ஃப், இது என் குழந்தை அப்படின்றத சொன்னதும் அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஓவராகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பாட்டி, நீ வந்துட்டு ஒரு பேபியை பெற்றுக்க முடியலன்றதுக்காண்டி மற்ற குழந்தைங்களை ஏன் இப்படி சீப்பாக பேசுகிற அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க டிஎன்ஏவுமே வந்துடுது. நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஎன்ஏ வந்துட்டு மேட்ச் ஆகலை. அப்போ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களோட வேலை தானே, அதனால தான். இப்போ இதனால் என்ன இருக்குது, இதனால எல்லாம் ஒரு
பிரச்சனையுமே கிடையாது. இது வந்துட்டு மேட்ச் ஆனா இல்ல, இல்லாட்டி ஆகலாட்டி என்ன? நீ வந்துட்டு என்னோட பேபி தான் அப்படின்றத சொன்னதும், அங்க ரொம்பவே அவங்களுக்கு டென்ஷன் ஆயி போயிருது. நீங்க இப்படி வந்து யாரோ பெத்தவங்கள எல்லாம் இப்படி வந்துட்டு கூட்டிட்டு வருவீங்களான்னு சொன்னதும், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்க கோவப்படுறான். அங்க பாட்டியுமே, "நீ மரியாதையோட இங்கேருந்து கிளம்பிரு. உனக்கு வந்துட்டு எதுவும் வந்து இங்க குடுக்க முடியாது. இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே என்னோட பேரனுக்கும், என் பேத்திக்கும் தான்" அப்படின்றத சொன்னதும், அவங்க ரொம்பவே அங்க டென்ஷன் ஆயி போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த ஷென் வர சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அவன் நேற்று வந்து அவங்க அம்மா நடந்துக்கிட்டதுக்கு சாரியெல்லாம் கேட்குறான். இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதுமே, அந்த பேபி வந்துட்டு என்னோட தான், என்னோட அம்மா தான் அந்த டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்லாம் மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும், அது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஏன்னா உன்னோட அம்மா அப்போவே வந்து என்கிட்ட ரிப்போர்ட்டை காமிச்சு தான் என்னை வந்து வீட்டை விட்டே வெளியே எடுத்துனாங்க. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க முடியாது. நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் அவர் கூட தான் இருக்க போகிறேன். நீ இதுக்கு முன்னாடி எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணியிருக்க. அந்த காசு எல்லாத்தையுமே நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே, அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க கார் இடிக்க வந்ததுமே இவன் போய் விழுந்து இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருது. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறாங்க. நீ எப்போ திரும்ப வந்தாலுமே என்னோட பையனோட லைஃப்பில் இப்படி நாசமாக போயிடுது எல்லாமே. நீ வந்து மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கத்துனதும், அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா. அவன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அந்த பேபி வந்து என்னோடது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க எல்லோரும் என் கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னதும், எதுக்காக நீ வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? இப்போ வந்துட்டு நம்ம வந்து புதுசாக பிளட் ரிப்போர்ட் இங்கே எடுத்து பார்த்துட்டா தெரிஞ்சு போக போகுது யாரோட பேபி அப்படின்றத சொன்னதும், ஆனாலுமே அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது என்னோட குழந்தை தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அது பழைய ரிப்போர்ட்லேயே எழுதியிருக்கு அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் இது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. இதில் வந்துட்டு ஏதோ ஃப்ராடு மட்டும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட அம்மாவை அப்போ கொடுத்த ரிப்போர்ட் இது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே, ஏன் கவலைப்படுற? அதான் வந்து பிளட் எடுத்தாச்சுல அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு இவங்க 2 பேருமே இப்படி க்ளோஸாக வந்து உட்காந்துட்ருக்கப்ப அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வயிற்றுச்சலாக இருக்குது. வந்துட்டு வலிக்கிற மாதிரியெல்லாம் ஆக்டிங் பண்ணுறான். பட் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போ அங்கே டாக்டர் அந்த சவுண்டை கேட்டுட்டு அவருக்கே உடம்பு முடியல. நீங்கள் ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீங்கள் வெளியே கிளம்புங்க அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே சரி வாங்க போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இப்படி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க? சொன்னால் புரிய மாட்டியா அப்படின்ற சொன்னதும், உனக்கே புரிய மாட்டுது. நான் உண்மையிலே வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் குழந்தையும் என் கூட சேர்ந்து நீ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு ஆனால் இப்போ உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது. நான் வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்றப்ப அவரை விட்டுட்டு உன்கிட்ட கூட எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு வீட்டுக்கு அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், இன்னும் 4 ஹவர்ஸில் வந்து ரிசல்ட் வந்துடும், எனக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்குன்னு சொன்னதும், இதில் என்ன டென்ஷனாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணுறா. ஆனால் ஹீரோ டக்குன்னு அங்கே எந்திரிச்சுக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் நம்ம இன்னொரு பேபி பெற்றுக்கலாமே அவள் சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அவன் வந்துட்டு என்கிட்ட கேட்டான், உனக்கு வந்துட்டு உன்னோட பேபி முக்கியமா இல்லை நீ முக்கியமானு. என்னால் ஆனால் இப்போ பதில் பேச முடியாமல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என் பேபி வந்துட்டு எனக்கு ரொம்பவே முக்கியம். ஆனால் நான் உன்னவே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ இல்லாத லைஃப்பை என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவள் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க இறங்கி வரும்போது அந்த பாப்பா அப்பா நேற்று நைட்டு அம்மா இதுக்காக என் கூட தூங்க வரல அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஹீரோ சிரிச்சுட்டேவும், மேரேஜ் பண்ணவங்க 2 பேரும் ஒன்றா தான் தூங்கணும், அதுக்கப்புறம் குழந்தைங்க தனியாக தான் தூங்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பாரு ரிப்போர்ட் வந்துருச்சு, இந்த குழந்தை வந்து என்னோடது தான், என் கூட தான் இருக்குன்னு சொன்னதும், இந்த ரிப்போர்ட்டுக்கெலாம் இங்கே வந்துட்டு வேல்யூவே கிடையாது. குழந்தை வந்துட்டு யாரோட இருக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை தான் முடிவு பண்ணணும். ஸோ நீ தேவையில்லாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் தொல்லை பண்ணாமல் இரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கும்போது, நீ வந்துட்டு கண்டிப்பாக என் கூட என் குழந்தையோட சேர்ந்து என் கூட தான் வந்து இருந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சமாதானப்படுத்துகிறா. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, என் லைஃப்பில் எல்லாமே எப்பயுமே இப்படி டிஃபிகல்ட்டாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது, அங்கே பேபியை காணோன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போகிறா. அப்போ அங்கே அவன் கால் பண்ணிவிட்டு குழந்தை என் கூட தான் இருக்குது, நீ வந்துட்டு தேவையெல்லாம் மலைஞ்சிட்ருக்காத, ஸோ வந்துட்டு நீ வந்து நல்லா வந்து முடிவு பண்ணி வா அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே குழந்தைக்கு வந்து சாப்பாட்டில் அவன் மெடிசன்லாம் வேறு கலந்து கொடுத்துட்ருக்கான். குழந்தைக்கு வந்துட்டு வேறு விஷம்லாம் கொடுக்கல. அவன் வந்துட்டு தூங்க வைக்கிறதுக்காக மெடிசன் கொடுத்துட்டு அது ரொம்ப நல்லா குழந்தை என்கிட்ட இருக்கு பாரு அப்படின்றத காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிறகு அங்கே கால் பண்ணி நீ வந்து உடனே கிளம்பி வா, இல்லைன்னா வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் வந்துட்டு போகிறேன், நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் வர வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஃபஸ்ட்டு எங்கள் குழந்தைய கூப்பிட்றதுக்காக ஹீரோ அங்கே அசிஸ்டன்ட் ஹீரோயின் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறான். குழந்தை வந்துட்டு என் கூட தான்
தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஏன்னா வந்து டிஎன்ஏ வந்துருச்சு, இந்த டிஎன்ஏல வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது என்னோட பேபி தானே, நீ பொய்யா வந்துட்டு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கோவப்பட்டதுமே அவன் நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு குழந்தை வேணும்னு தெரியணும்னா நீ வந்து ஃபஸ்ட்டு பேசாமல் என் கூட சேர்ந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்துரு, நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்படின்னா உன்னோட குழந்தை எங்கே இருக்குன்னு உன்னால் எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க வீட்ல போயிட்டு அங்க குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பார்க்க போறாங்க. ஆனா வந்துட்டு அங்கேயுமே வந்துட்டு குழந்தை இல்ல. ஒழுங்கா வந்துட்டு என் புள்ள எங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. இருந்தாலுமே வந்துட்டு விடுற மாரி இல்ல. வீடு ஃபுல்லாமே அங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவுமே அவன் அங்க வந்துட்டு, குழந்தை எங்க இருக்குன்னு கண்டிப்பா நான் சொல்ல முடியாது. நீ வந்து என் கூட சேர்ந்து இருந்தா தான் சொல்ல முடியும் அப்படின்றத சொன்னதுமே, அங்க அவ்வளோதான் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. இவ்வளோ சீப்பா நீ போவியா? குழந்தைய வச்சுட்டு விளையாடுவியான்னு சொல்லிட்டு. இனிமே போலீஸில் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு எப்பயுமே அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப பயமாயிட்டு வேகமாக அவங்க இங்கே இருந்துச்சு போனதுமே நம்ம ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு குழந்தை எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும், நீங்களுமே அதில் ஒரு ஆள் தான், ப்ளீஸ் நீங்கள் சொல்லிடுங்க, உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னா அடுத்த குழந்தைய நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, நீங்கள் வந்துட்டு ஆனால் குழந்தை இறந்து போகணுன்னு எப்பயுமே நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுமே வந்துட்டு அங்கே ஃபைனலாக வந்துட்டு உண்மையை சொல்லிடுறாங்க பேபி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு போய் பேபியுமே காப்பாற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க ஃபேமிலியவே பேங்க்ராப் பண்ணி விட்டுறான். ஸோ வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் இவங்க தெருவுக்கு வர வேண்டியதாகிடுது. இவங்களுமே கூட சேர்ந்து வந்து இந்த துரோகம் பண்ண வாசி இவங்களையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஃபைனலாக வந்துட்டு அவங்க பேபி கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.